மேற்கால தெருவுல ஒரு கேள்விக்கு குழந்தை பிறந்திருக்காண்டா. கேள்விக்கு பிறக்கும் கேள்வி பேச்சுக்கு பிறந்திருக்கியா? ஐயரு கண்ணை குத்தி போடாதரா. பாட்டி போட்டிருக்க பாட்டி ஆத்துக்கு வந்தது. சாமி சாமின்னது. ஏமா அண்ணன் குழந்தை பிறந்தது சாமி புண்ணியஸ்தானம் பண்ணு வாங்க இரண்டு கூப்பிட்டுக்கிறா. அதனால கேள்வி பெத்தா நேக்கெண்ண கொமுரி பெத்தா நேக்கெண்ண புண்ணியானத்துக்கு 500,000 பணம் கொடுப்பா. பச்சை அரிசி கொடுப்பா. ஆத்துக்காரி நானும் 2,000 இருக்க மாட்டோம். வாடாம்பி ஒன்ன தாண்டா கூப்பிட்டான். என் பேரு பால்சாமியா? பால் சாமி. சாமியை விட்டுட்டோம். கிழக்கால தெருவுல ஒரு பையன் வெளியே ஒதுங்கி இருக்கான். 1000 கூட பார்க்க மாட்டா. அப்பி அப்பி போடுவேன். வார்த்தை வெறன்னு பையன் வெளியே ஒதுங்கனா கோபுங்கிற ஆத்துக்கு வந்தான். சாமி சாமின்னா ஏன்டா கோபண்ண இந்த மாதிரி வெளியே ஒதுங்கிருக்கு சாமி புண்ணியஸ்தானம் பண்ணு வாங்க இரேன்னு கூப்பிட்டான்டா. அந்த பையன் ஒரு சின்ன பொண்ணா கல்யாணம் செஞ்சுட்டு வந்தான். அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு கூப்பிட்டு இருப்பான். பையன் ஒதுங்கினா நேக்கெண்ண கொமுரி ஒதுங்கினா நேக்கெண்ண புண்ணியானத்துக்கு 500,000 பணம் கொடுப்பா. பச்சரிசி கொடுப்பா. வாழை இலை கொடுப்பா. அதெல்லாம் ஊடு கூடி போனா கிரகப்புற வசத்துக்கு தாண்டா 1000 5000 கிடைக்கும். இங்க எல்லாம் 500 கிடைக்கிறத கஷ்டம் டாம்பி. மகத்துக்கு தான் வரலாம்னு நினைச்சேன். அறிமுகம் இந்த படம் நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால சஞ்சய் கூட்டிட்டு கடுகு மீளங்குக்கு கதவரி என்றால் ஓடுவார். சாதி பீரமான நாங்களே ஆத்துல குசு நெய் மிஞ்சி பசு நெய் இல்லையா? பசு நெய் பௌத்திரம் வேணும் தம்பி. பௌத்திரம் வேணும்னா ஆஸ்பத்திரி பெட்டுக்கு தான் போகணும். பௌத்திரம் பரப்பிட்டோம்னா அங்கதான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பௌத்திரம்னா நோக்கு தெரியாதோ? அப்புறம் நோக்கு தெரியாதோ? பொடி பொடியா? நாளைக்கு 12 மணிக்கு வாஜியார் ரோட்ல போட்டு பரட்டி விடுறா. பொடின்னா அந்த பொடி இல்ல, மூக்கு பொடி. சொன்ன மூக்கு பொடியா? நாய் போய் மாடத்திலே இருந்து வீட்டுல மாடத்திலே வச்சுட்டு ஐயரை தொடாத தொடர கர்மாத்திரை எண்ணெய் குளிச்சியா? அவஸ்து அப்படிலாம் சொல்லாதரா. மாடு பொடி தண்ணி குடிக்கிறாட்டு இருக்குது. யோ என்ன ஆச்சு ஆச்சுங்கிற?
நாடகம் வச்சாச்சு, காரியம் பூர்த்தியாச்சு. நினைச்ச காரியம் பூர்த்தி ஆயிடுது. போனங்க ஆடுனாவே சம்பளம் நினைச்சு போச்சுராம்பி. அதெல்லாம் அந்த காலத்துல. அதனால காரியம் பூர்த்தியாச்சு தம்பி. ஓசி பொடி வாங்கி நாசியில் ஏத்தினாலும் காசிக்கு போனாலும் உன் கர்மம் தெரியாதியா போயா. எல்லாம் பொடி போடாதுக்கு முன்ன சொல்லக்கூடாது, வச்சுக்கிட்டு இல்லங்க கூடாதுன்னு தான் கொடுத்தேன். இந்த ஓசுல பொடி வாங்கி போடுறவங்கலாம் இவன் பேச்ச கேட்டு நிறுத்தி போடாதீங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லி போடுங்க. எப்படி பொடிதனை போடுவோர்க்கு பொடிதனை இல்லை என்றால் மடிதண்ணில் இருக்கும்படி இது மாயமா போகும்டான். ஓசி பொடி வாங்கி போற அளவு செய்யல இது. ஐயரை கண்டா நேக்கு மரியாதை இருக்கோ. அம்மா சாமி கும்பிடுற சாமி. கும்பிடுங்கள்லன் குலைத்திடுங்கள்லன் நம்பிடுங்கள்லன் அழுங்கள்லன் தொழுங்கள்லாம் மணியாரே வழிபறி கொள்ளக்கார மணியார துளுகட்ல போடுங்கோன்னா. மணியார் அடைச்சு விட்டாங்க, யார் என்ன அடைக்கிறது? மணியார் வார்த்தை நடப்பாரு சொல்லு. சாமி கையெடுத்திருக்கிறேன். உனக்கு 4 வீடு தெரியுமா? என்னது வீடு கட்டி விளையாட தெரியுமாடா? வஸ்தாகார தம்பியா? நேக்கு என்னடா தண்டா ஊர்ல ஒரு குடி குடுக்க காத்துட்டு இருக்கா, வாங்கி சாப்பிட நன்னா இருக்கும். அப்பனுக்கும் வாத்தாளுக்குன்னா ஒரு பணம் தண்டா. நேக்கு என்னடா தண்டம்? உனக்கு என்ன தண்டம்? அப்படி இல்ல சாமி, நான் சேவிச்சிருக்கிறேன். பெரிய மலத்துக்கு ஆசாமியா சின்ன மலத்துக்கு ஆசாமியா சேவிச்சிருக்க? தைரியத்தை ஒண்ணுமே பேச முடியாது. அப்படி இல்லையா, தொழுது இருக்கிறேன். தொழுதூர்லயா இருக்க? தொழுதூர் ஊர் உள்ள இருக்க ரோட்ல இருக்க? ஊர்ல இருந்த என்ன வேலை, ரோட்ல இருந்த என்ன வேலை? ஊர் உள்ள இருந்தேன்னா டர்பன் டைல வைக்கலாம், பாப்பா குடி எண்ணெய் வைக்கலாம், வறுகடலை வைக்கலாம், அந்த ஹைஸ்கூல் கிட்ட பொட்டி கிட்ட வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணலாம், இந்த ரைஸ் மில்ல அரக்கால் சட்டை போட்டுக்கிட்டு செக்குல புண்ணாக்கு நொண்டி போடலாம். இதெல்லாம் ஊர்ல இருந்த வேலை. ரோட்ல இருந்தா ரோட்ல பைபாஸ் ரோட்டு பிறந்தேன்னா தர்பூசணி வைக்கலாம், பெலாசோல வைக்கலாம், வாட்டர் பாக்கெட் வைக்கலாம், இந்த கேவூர் கூழு கம்மங்கூழு வைக்கலாம், தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு. இந்த 5ஆம் நம்பர் டவுன் பஸ்ல ஏறி நின்னுகிட்டு இந்த 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுங்கிற நான் அண்ணனா தம்பியா நீனு பிச்சை எடுக்கிற பையன் சொல்லிட்டு போவேன். கோடி தீர்க்காயுசு நம்மளாம் பஸ்து ஆயிரு வந்திருக்கிறாரு, 2 கை எடுத்து கும்பிடுறேன். நீ என்ன தீர்க்காயுசு நம்மளாம் பஸ்து சூத்து கயிறு எடுத்து காட்டுறேன். வலது கையில அக்கினி குண்டா இருக்கு, எடுத்தா தாயலி 10 எரிஞ்சிருவா. உயிரை காப்பாத்தி விட்டாங்கிற தேவலாம், என் உயிரை காப்பாத்தி இருக்கிறேன். இருந்த போதிலும் உலகத்துல எவ்வளவோ பெருந்தலைவர்கள்லாம் இறந்திருக்கிறாங்க, நாட்டுல எவ்வளவோ மக்கள் அழுதார்கள். இந்த ஊர்ல நான் இறந்து விட்டால் என்ன நினைச்சு ஒரு சொட்டு கண்டு அதெல்லாம் பொண்டாட்டி புள்ளி சேதி கட்சா கூட அங்க சேதி போன தானே நான் செட்டா பயிரே ஒண்ணு வச்சு அந்த அக்னி கொடுத்து நேக்கு உங்க சுருக்கு தெரியாத பேசிட்டு முடிக்கிற சுருக்கா ஐயர்கிட்ட எல்லாம் ஏடா கூடமா நீ பேசிட்டு இருந்த. நாங்க ஸ்நானம் பண்ணும் போது இப்படி பூணூல உருவணும், உன் குடும்பம் குட்டு சேர போடும். இப்படி சொல்லி சொல்லி தானே ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. ஏமாத்தி ஆத்துல சோத்துக்கு இல்ல, அம்மாளுக்கு புடவை இல்ல, நேக்கு வேட்டி இல்ல, ஆத்துக்காரி மோட்டார்ல குளிச்சுட்டு வந்தா, மாத்திடுப்புக்கு புடவை இல்ல, ஐயாறு 20 நெல்லு கட்டின சாக்காட்டுக்கு அத உள்ளு குட்டு பிறந்து கொண்டே இருந்தா, அவளை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. அதான் உங்க அப்பனுக்கு திதி வந்துட்டுறா. எங்க அப்பா இருக்கலாம் வைகாசி மாசம் தான் கணேசா, அவங்க வீட்டுல சோத்துக்கலாம், நம்ம வீட்டுல திதி. அதுலயும் எங்க அப்பாருக்கு வைகாசி மாசம் தான் உங்க ஆத்தாளுக்கு வச்சுக்க. தாத்தா தான் உயிரோடு இருக்காங்களே, அதெல்லாம் பச்சம் பிறண்டு போச்சு. இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்குதான். இப்போ உங்களுக்கு சோத்துக்கலன்னா எங்க வீட்டுல தீதி வச்சிருவீங்க. இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், என் ஊர்ல நடந்து கட்டது நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்ததுனாக்க 10 பேருக்கு ஒரு 10 மூட்டையை ஒதுக்குவையா. மூட்டையை தடத்துல வச்சிருந்தா இல்லையா ஒரு 200 இலை எடுத்து போடுவேன். வாட்ல கிடைக்கும், பக்கத்தோட இருக்கும் அவன் வீடு, எச்சல காத்துல வையும். அப்படி இல்ல எல்லாத்துக்கும் ஆக்கி போடுவேன். இவ்வளவு நெட்ல தொலைக்கு கட்டுத்தறி மலையே பார்க்க முடியாது. மாடு ஒண்ணு கூட இல்லையா? தாப்பு போட்டு கட்டுக்கிறியா? அவ்வளவு வசதி, அவ்வளவு வசதி. ஒருவேளை சாப்பாட்டுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு 1 மாகாணி உப்பு செலவாகும். எல்லாம் புள்ளியோ பொண்டாட்டியோ எல்லாம் கஞ்சும் தண்ணியமா குடிப்பீங்க. அதான் உப்பு செலவு. அப்படி இல்லையா இவ்வளவு பேத்துக்கு ஆக்கி போடுவாங்க. அவ்வளவு வசதி. பெரிய மனுஷனை பார்த்து திடுதிப்புன்னு காரியம் வைக்கிற கேட்டு சொல்றேன் இருக்கிறத விடுறேன். ஐயர் வந்துருக்காரு, தாங்கிறதுக்கு வந்துருக்காரா? ஏன் உன் பொண்டாட்டி என்ன சத்துணு வேலையில இருக்கா? அதுகளுக்கு தான் ஒரு புறம் அரைக்குது, ஒரு புறம் படைக்குது. சத்துணு சூத்த பாரு, சமைக்கிறாயா சூத்த பாருன்னு. என்ன ஐயரை வந்து உன் பொண்டாட்டி தாங்க வந்துருக்கான்னு கேக்குறா? இல்ல உன் மாமனாருக்கு தெரியா? என்ன இருக்குது? என்ன வச்சுட்டு போனோம்? ஒரு ஜீவன் பாட்டினி என்ன பண்ணி குட்டியா? அதெல்லாம் அதெல்லாம் சோளத்தை விடுந்தாலும் கொடு, நல்லா கனமா எண்ணெய் ஊத்தி முருங்கத்தை உருவி போட்டு சுண்டி தின்னா நேக்கு நன்னா இருக்கும். அது போடா போட்டா
டேய் ஐயர் ஒத்துக்கிட்டாரு அங்கேஞ்சு ஓடு. ஓடி ஏத்திரியா நீ போய் அந்த பைப்ல ஒரு குடத்தை மாட்டு கொட்டாயில போய் ஒரு நல்ல சாரி எடுத்துட்டு வந்துரு. நான் அந்த பைப்ல ஒரு குடம் அனுப்பி சாப்பிடுறேன். ஒப்பனுக்கு திதி கொடுக்க ஐயரு சாணி எடுக்க போகணுமா? இந்த நேரத்துக்கு நான் போனான்னா ஐயரு பிபி பிரியாணிக்கு மாடு ஓட்ட வந்தானே என்ன கட்டி வச்சு அதெல்லாம் சாணியை பேத்து போட்டுக்கலாம். அந்த ஆய்கிட்ட கோமிய சொன்னிய பிடிச்சா இன்னொரு தடவை அந்த ஆயை ஓட சொல்லி பிடியா அரைச்சா மஞ்சள் எடுத்துட்டு வா, இலை எடுத்துட்டு வா. இந்த ஆசன பிள்ளை இடையில மேவச்சு கட்டிக்க, ஆசன பிள்ளை காலுக்கும் கீழே போட்டுக்கோ. இந்த மோதிர பிள்ளை மோதிர விரல்ல போட்டுக்கோ, இடது காலம் மட்டி போட்டு குந்திக்கோ. தாப்பனார நினைச்சுக்கோ. சுக்கலாம் பரதனம் சஜீவர்ணம் ஜர்புஜம் பிரஜன்ன வதனம் தாயே சர்வ விச்சுனுக சாந்தே கிஜானினம் போதகநாதி சேவிதம் கலத்த சம்போ கவதார பச்சனம் உமாசுதம் சுவாகவநாயக பாதபக்கை நமஸ்தே சம்போ ஐக்கிய வைவந்திர சம்போ திவ்ய பரத பச்ச பரத கண்டே லோக தட்டி தூப திவ நைவேத்திய சமர்ப்பியாமி கெங்கா செல்வா நர்மதா சிந்து சனி சனி ஆவங்குண சமர்ப்பியாமி ஆட்டு மூத்திரம் மாட்டு மூத்திரம் மண்சால் மூத்திரம் 5 மூத்திரம் சேர்ந்தா பஞ்சகுமம் வரும்டா. ஓம் நமோ மகா கணபதி மகாவீர தஜபுஜாய மதநகால விநாசனம் ருத்தியம் மத மதகால சம்கார சம்கார சர்வகரகான் சூர்நாய சூர்நாய மூடாய மூடாய ருத்ரருவா ஸ்ரீ புவனேஸ்வர சர்வத்வக பட்சுவாக அரிசியை கழிஞ்சி அர்க்கன் ஜட்டில போட்டு தந்தான் ஹோம் கபிலான் ஹோம் கஜகன்ன ஹோம் ஏக தந்தான் ஹோம் ஐரா கல்லு குடிப்பா ஐராடா கல்லு அதே ஒரு பெரியவா சொன்னா ஒரு வாரம் உப்பு மறைய மாரி வயிற்றால போய்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு மரத்து கல்லா அடிமண்டு கல்லா சாப்பிடு வயிற்றால போறது நின்று வெள்ளைக்கு கல்ல மேல வெளியே சொல்லாத தம்பி. அரிசியை கழிஞ்சி அருக்கஞ்சட்டியில போட்டுக்கோ, எள்ளு வெல்லம் போட்டுக்கோ, தேன் சக்கரை போட்டுக்கோ, இருந்தா விளாம்பழம் போட்டுக்கோ, வாழைப்பழம் போட்டுக்கோ. அப்புறம் தூங்குறவங்க பயத்தை போட்டு 3 பிண்டம் பிடிச்சு வை, நடு பிண்டத்தை எடுத்து போட்டுரு, 2 பிண்டத்தையும் கை மாத்தி எடுத்து போட்டுரு. முப்பாட்டினார் பேர் என்ன? வேலாயத்துடையார் மோச்சா பண்ணா. உன் பாட்னார் பேர் என்ன? பழனிமுத்துடையார் மோச்சா பண்ணா. உன் தோப்பனார் பேர் என்ன? கருப்பையா உடையார் மோச்சா பண்ணா. உன் பேர் என்ன? உனக்கு ஒரு பிண்டை வச்சுக்கடா. மாவன் கொடுப்பான்னு என்னத்த கண்டா? ஏன்டா சாமி இருக்குமா புட்டி சேனா இருக்குமாடா? மோச்சத்துக்கு போடா. அவ ஆத்மா எல்லாம் வாய பொழந்து ஆமா. வடக்கே காசியை நினைச்சு கும்பிட்டுக்கோ, தெற்கே ராமேஸ்வரத்தை நினைச்சு கும்பிட்டுக்கோ, மேற்கே பழனி நினைச்சு கும்பிட்டுக்கோ, கிழக்கே கும்பகோணத்தை நினைச்சு கும்பிட்டுக்கோ, காசியில மோதிர பிள்ளை மாட்டு கொடலையில போட்டுக்கோ, மஞ்ச பிள்ளையார் எடுத்துட்டு போய் நெகாயா உன் தங்கச்சி மாட்டல மொண்டாட்டி கூப்பிடு. கலசத்து காசு போடணும், பொட்டு போடணுமா? அதெல்லாம் நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன். நீ தொட்டு பார்க்கலாம் பாக்குறியா? தெய்வியா காட்ட மாட்டீங்களா? காசியில ராமேஸ்வரத்துல 1008 சிவாலயத்துல 108 பிராமணாலை பிடித்து கைகாலும் கட்டி வழக்கமாறு பாய்ச்சி சித்திர மாசம் அக்கினி நட்சத்திரத்துல நோய் மணல்ல பிறட்டினால் எந்த பலன் உண்டோ அந்த பலன் உனக்கு இவ்விடத்தில் உண்டாக அங்க என்ன வருது பாரு. ரதமாட்டம் தெரியுது. வனசிங்கரை வெடிக்க பார்க்க போறாங்க. நீ ஒத்த இது எதுக்காக போன சயனத்தடா நம்ம ஆங்கிலேய சுட்டுவாடா. உங்கிலி சுட்டுனாங்க. எத்தனை இருக்கீங்க? மணவர பந்தல்ல 101 ஐயர் குஞ்சிருந்தோம். இன்னைக்கு நான் மட்டும் தான் நம்பி இருக்கேன். ஆத்த கெடுத்தது நான் இல்ல, இந்த 600 கெடுக்கிறதா? முன்னால் பார்த்தீங்களா? ஒத்த குரலிட்டு ஒரு பெண் அடவலா இது வருவதை பாருங்க வைக்கிறா.